பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே எளிமை நின்று எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரம் எல்லாம் மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டாடி 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரம் எல்லாம் விசுவாசத்தோட நேற்றைய துயரம் எல்லாம் நேற்றைய துயரம் எல்லாம் நேற்றைய துயரம் எல்லாம் மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமாய திறந்த நல்ல நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரம் எல்லாம் மறைந்ததையா நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா 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 கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே
ஏசப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா 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 நிம்மதி பிறந்ததையா அது நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றிடடி 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 நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா 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 கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே ஹல்லேலூயா 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 நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம்
நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. ஒரு நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. அப்படியே உட்காருங்க. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரம். நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமான. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நேற்றுக்கு இருந்த பிரச்சனைகள், நேற்றுக்கு இருந்த போராட்டங்கள், நேற்றுக்கு இருந்த கஷ்டங்கள் இந்த நாட்கள் என்ன செய்யணும்? மாறணும். இனி ஒரு நாளும் அது என்ன செய்யக்கூடாதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். இனி ஒரு நாளும் அது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இன்னைக்கு கொடுக்கிற அந்த நிம்மதியும் அந்த நன்மையும் அந்த ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கணும். வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கு. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இனி ஒருபோதும் இருக்காது. அதான் இன்னைக்கு நமக்கு சொல்கிற இந்த வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற அந்த போராட்டம், இன்றைக்கு இருக்கிற அந்த நெருக்கடி, இன்றைக்கு இருக்கிற அந்த வருத்தம், இன்றைக்கு இருக்கிற அந்த குறைவு, இன்றைக்கு நாம் சந்திக்கிற அத்தனை போராட்டங்களும், இல்லை கடந்த காலங்களில் சந்தித்த அத்தனை போராட்டங்களும் இனி ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய எதிர்பார்ப்பு. இதை தான் யாத்திராகமம் 14 நம்ம வாசிக்கிறோம். இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? இனி ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? காண மாட்டோம் என்று சொல்லும். யாத்திராகமம் 14 நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். இனி என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டீங்க? காணும். அப்போ இந்த எகிப்து அப்படின்னாலே எல்லா விதமான துன்பங்களையும் உள்ளடக்கியது, எல்லா விதமான வேதனைகளையும் உள்ளடக்கியது, எல்லா விதமான கஷ்டங்களையும் உள்ளடக்கியது தான் எகிப்து. எல்லா விதமான வேதனையும், எல்லா விதமான கஷ்டமும், எல்லா விதமான நெருக்கமும், எல்லா விதமான துன்பமும், எல்லா விதமான துயரமும். அதை 2ஆம் அதிகாரத்தில் கடைசிலையும் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலையும் நம்ம என்ன செய்ய முடியும்னா அதை பார்க்க முடியும். 2ஆம் அதிகார கடைசியில் பார்த்தீங்கன்னா, சில காலம் சென்ற பின்பு மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் தவிக்கிறாங்க. தவிப்பு இருக்குது, முறையீடு, அதாவது புலம்புகிற அந்த அளவுக்கு போராட்டம் இருக்கு. சத்தம் எட்டினது, பெருமூச்சு விடுறாங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவங்க இடுகிற கூக்குரலை நான் கேட்டு வேதனையை நான் அறிஞ்சிருக்கிறேன் என்றார். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் எதுன்னா எகிப்து.
இடுகிற கூக்குரல், படுகிற வேதனை, படுகிற கஷ்டம், இந்த பூமியில் நம்ம படுகிற அத்தனை விதமான உபத்திரவங்களையும் உள்ளடக்கியது தான் எதுன்னு சொன்னால் எகிப்து. அப்போ இன்றைக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் என்ன செய்யக்கூடாது? நீ ஒருபோதும் என்றென்றைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய விருப்பம். அப்போ இதை அனுபவிக்கக்கூடாதுன்னா எதை ஒரு ஆண்டுடைய பிள்ளைகள் அனுமதிக்கணும், எதை அனுபவிக்கணும்? இதை அனுபவிக்கக்கூடாது. எதை அனுபவிக்கக்கூடாது? உபத்திரவம், கஷ்டம், வேதனை, பாடு. ஸோ அந்த எகிப்து அப்படின்னு சொல்கிறது நம் படுகிற ஒட்டுமொத்த உபத்திரவமும் ஒட்டுமொத்த கஷ்டத்தின் வெளிப்பாடு தான் எகிப்து. எகிப்துன்னு ஒரே வார்த்தை சொன்னால் நம்ம படுகிற அத்தனை இந்த பூமியில் இந்த உலகத்தில் மற்றவங்களை படுகிற அந்த வேதனையும் அந்த கஷ்டமும் அந்த துயரமும் அந்த துன்பமும் நமக்கும் இருக்குது. நாம் படுகிற அத்தனை விதமான வேதனைகளையும் உள்ளடக்கின ஒரு சொல்லு தான் எகிப்து. பட் அந்த வேதனைகளையும் உபத்திரங்களையும் கஷ்டங்களையும் இனி என்ன செய்யக்கூடாது? என்றைக்கும் எனக்கு நீ உயிரோடு இருக்கிற அளவுக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? நீ அதை பார்க்கக்கூடாது, நீ அதை அனுபவிக்கக்கூடாது. அப்போ இதை அனுபவிக்கக்கூடாதுன்னா எதை நாம் அனுபவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ என்ன செய்ய? இன்னைக்கு காண்கிற எகிப்து பண்ணி நீ என்றைக்கு என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன் இல்லையா? அப்போ இதை பார்க்கலாம், வேற எதை நம்ம ஏதோ ஒன்று பார்க்கணும்ல, எதையோ ஒன்று நம்ம பார்க்கணும். அப்போ எதை நம்ம பார்க்கணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை பார்க்கணுன்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த எகிப்தனை பார்க்காம அப்போ வேற எதை நம்ம பார்க்கணும்? இந்த எகிப்தை என்ன செய்யக்கூடாது? நம்ம பார்க்கக்கூடாது. இந்த துயரத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இந்த துன்பத்தை என்ன செய்யக்கூடாது? இனி பார்க்கக்கூடாது. இனி கஷ்டத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இனி வருத்தத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அப்போ எதை பார்க்கக்கூடாதுன்னா நாம் எதை பார்க்க வேண்டும்? அதை பார்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போது இதை பார்க்காம நாம் அதை பார்க்க முடியும்? இதை பார்க்காம எப்பொழுது நம்ம அதை பார்க்க முடியும்? இதுக்கு ஒத்த சேம் ஒரே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பினீங்கன்னா 23ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவேன் இனி இனி. அப்போ இதுவரைக்கும் இருந்ததில்ல, இனி. அங்கே பார்த்தோம் இன்று காண்கிற எகிப்தியனை அப்படின்னு. இங்கே எரேமியா மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு இனி பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்றார். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க? கலங்கியிருக்கிறாங்க, பயந்திருக்கிறாங்க, காணாமலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. காணாமல் போயிருக்குது இல்லை காணாமல் போயிருக்கிறது இல்லையா? காணாமல் போயிருந்தார்கள். பட் நமக்கு என்ன சொல்லலாம்? காணாமல் போயிருக்கிறது இது வரைக்கும். அப்போ இதுவரைக்கும் இது நடந்திருக்குது. இனி என்ன செய்ய மாட்டாதுன்னா இது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இனி. அதான் அந்த முக்கியமான கவனிக்கிற வார்த்தைன்னா இனி. இனி இது என்ன செய்யறது இல்லை, இவனுக்கு சம்பவிக்கிறது இல்லை. அங்கே சொன்னார் இனி இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டாய். இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்ன செய்ய மாட்டேன்? காணணும். இங்கே என்ன சொல்ற? எரேமியா என்ன சொல்றாரு? இனி இல்லையா? இனி நீ பயப்படாமலும், இனி நீ கலங்காமலும், இனி நீ காணாமல் போகுவதும் இல்லை. இனினா இனி ஒருபோதும் என்ன செய்யறது இல்லைன்னா என்றைக்கும் இது என்ன செய்ய மாட்டேன்னா நீ காண மாட்டேன். அப்போ இனி காண மாட்டேன்னு சொன்னால் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவங்க இதை அனுபவிச்சிருக்கிறாங்க இல்லையா? ஒன்று பயப்பட்டிருக்கிறாங்க, மற்றொன்று கலங்கியிருக்கிறாங்க, மற்றொன்று காணாமலும் போயிடும். அது ஆள் காணாமல் போனாங்களோ ஆசீர்வாதம் காணாமல் போச்சு இல்லையா? ஆக அந்த 3 என்ன செஞ்சுருக்குதுன்னா நடந்திருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவங்க பயந்து போய் இருந்திருக்கிறாங்க, கலங்கி போய் இருந்திருக்கிறாங்க, ஸோ நடுங்கி போய் இருந்திருக்கிறாங்க, திகைச்சு போய் இருந்திருக்கிறாங்க. பட் பலவிதமான உபத்திரவத்தை, கலக்கம் எப்போ வரும் அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாத ஒரு வேதனைகளை சந்திக்கும் போது தான் என்ன வரும்னா கலக்கம் வரும். நம்மளால் தாங்க முடியாத இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கேஷுவலாக எடுத்துக்கோம் இல்லையா? சரி இது நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் பட் நம்மளால் தாங்க முடியாத, நம்மளால் சமாளிக்க முடியாத, நம்மளால் தீர்க்க முடியாத ஒரு போராட்டங்களோ ஒரு கஷ்டங்களோ நம்ம சந்திக்கும் போது தான் நம்ம என்ன வரும்னு சொன்னால் ஒரு கலக்கம் நமக்கு என்ன செய்யும்? வரும். ஒரு பயம் நமக்கு என்ன செய்யும்? வரும். நம்மளால் மேற்கொள்ள முடியாது, நம்மளால் என்ன செய்ய முடியாது? இதை சமாளிக்க முடியாது, நம்மளால் இதை ஜெயிக்க முடியாது, இதை நம்மளால் இந்த
பண்ணிட்டு வெளியில் வர முடியாது. அந்த எல்லைக்கு வரும்போது நமக்கு என்ன வரும்னா ஒரு பயம் வரும். என்ன வரும்? ஒரு பயம் வரும். அப்போ எவ்வளோ பெரிய எதை பார்த்து பயப்படாத உள்ள சில காத்துக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு பயம் வந்துடும் இல்லையா? நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா என்ன செஞ்சிருவாங்கன்னா பயப்பட்டுருவாங்க. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் யார் மேல் படையெடுத்து போனோன்னு அத்தனை பேர் என்ன செஞ்சார்னா அடக்கினான்னு இருக்குது இல்லையா? அதே சவுல் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கோலியாத்தை பார்த்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? ஒரு காலத்தில் என்ன செஞ்சாரு? யார் மீது எவர்கள் மீதெல்லாம் படையெடுத்து போனானோ அவர்களை எல்லாம் என்ன செஞ்சா அடக்கினாலும் ஒரு பெரிய லிஸ்டையே அங்கே சொல்றார் இல்லையா? அதை முழு வசனத்தை கூட வாசிக்கலாம். இப்படி சவுல் இஸ்ரவேல் ஆளுக ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியர், அம்மோன் புத்திரர், ஏதோமியர் யுத்தம் பண்ணி எவர்கள் மீது படையெடுத்து போனானோ, இப்போ அந்த மேலக்கால் லிஸ்ட்டை கொஞ்சம் திரும்ப வாசி, அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் திரும்ப வாசி. மோவாபியர் அப்படின்றார் இல்லையா? இப்போ மோவாபியரை பார்த்த உடனே சவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ மோவாபியரை பார்த்த உடனே சவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயமா இருந்திருக்குமா, சந்தோஷமா இருந்திருக்குமா? அடா இவன் தானே அப்படி நினைச்சிருப்பான் இல்லையா? அடுத்து என்ன சொல்றாரு? அம்மோன் புத்திரன்றார். இந்த மோவாபன் அம்மன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மோவாபியனும் அம்மோனியனும் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியுமா? யார் அவங்க 2 பேரும்? மோவாபின் அம்மனும் கேள்விப்படுறோம் இல்லையா? அடிக்கடி நம்ம கேள்விப்படுற பேர் தான். ஆனால் யாருன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, தெரிஞ்சுக்கோங்க, வாசிக்கலாம். மோவாபியனை பார்த்தா அவனுக்கு என்ன வரல? பயம் வரல. அம்மோனியரை அப்படின்றார் இல்லையா? அம்மோனியனா அம்மோனியரையா? மோவாபியரையா மோவாபி புத்திரரையா? மோவாபியன் சிங்கள சொல்றாங்களா, மோவாபியன் பன்மையில சொல்றாங்களா? சொல்றது கேசத்து புரியுதுங்களா? மோவாபியன்னு சொல்லல, மோவாபியர் இல்லையா? அம்மோனியன்னு சொல்லல, அம்மோனியர். அடுத்து சொல்றாரு ஏதோமியர் அப்படின்றாங்க இல்லையா? ஏதோமியன்னு சொல்லல, ஏதோமியர். ஏதோமியனா யாருன்னு தெரியுமா? ஏதோமியர். அடுத்தது சோபாவின் ராஜான்னு சொல்லல, ராஜாக்களையும் பெலிஸ்தர் அப்படின்றார். பெலிஸ்தர்னு சொல்லாம பெலிஸ்தர் அப்படின்றார் இல்லையா? இதுல ஒரு லிஸ்ட்ல எந்த லிஸ்ட்ல வரான்? பெலிஸ்தர். அப்படியா? இந்த லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் என்ன? பெலிஸ்தன் அல்ல, பெலிஸ்தர் இல்லையா? ஆனா 17ஆம் அதிகாரத்துல வந்தா பெலிஸ்தர் அல்ல, பெலிஸ்தியன். 15ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தியர் இல்லையா? மண்டைக்குள்ள தானே போதுங்களா? இல்ல, பெலிஸ்து 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன? பெலிஸ்தியர். அப்படியா? பெலிஸ்தர்னா சிங்கள பன்மையா? நிறைய பேர் இல்லையா? ஆனா 17ஆம் அதிகாரத்தில் என்ன? இதோ ஒரு காத்து ஊரானாகிய பெலிஸ்தர். இங்க சொல்றது என்ன? சிங்கள். அங்க சொல்றது என்ன? பன்மை இல்லையா? இங்க ஒருமையில சொல்லப்படுது, அங்க பன்மையில சொல்லப்படுது. ஆனா பன்மையில வந்தபோது என்ன வரல? பயம் வரல இல்லையா? பல பேர் வந்தாங்க. மோவாபியர் வந்தாங்க, அம்மோனியர் வந்தாங்க, ஏதோமியர் வந்தாங்க, சேபவன் ராஜாக்கள் வந்தாங்க, பெலிஸ்தர் வந்தாங்க. இவங்க எல்லாமே பல பேர். இந்த பல பேர் வரும்போது என்ன வரல? அவருக்கு ஒரு பயமோ? அட பெலிஸ்தன் தானே விடுப்பான், அதை சேபாவன் ராஜாக்கள் தானே விடுப்பான், அதை மோவாபியர் தானே விடுப்பான், அம்மோனியர் தானே விடுப்பான், ஏதோமியர் தானே விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு நினைச்ச ஆளு. ஆனால் என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் தான் நிற்கிறான். ஆனால் எப்படி நிற்கிறான்? ஒரு நாள் 40 நாள் அடிக்க போய் நிற்கிறான் இல்லையா? அப்போ ஏன் பயம் வருது? அந்த 17 ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தையை சொல்றாரு? அந்த தாவீது போகும்போது சொல்றார். என்ன வார்த்தையை சொல்றாரு? அந்த தாவீது நான் யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப சவுல் ஒரு வார்த்தையை சொல்றார் இல்லையா? அவனோ சிறு வயது முதல் என்னமா இருக்கிறான்? அவனோ சிறு வயது முதற்கொண்டு அவன் என்னமா இருக்கிறான்? 31ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்திலிருந்து தாவீது சொன்ன வார்த்தைகளை அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள், அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, கலங்க வேண்டாம், நான் போய் என்றான். தாவீதை நோக்கி, உன்னால
இப்போ நம்மளால எப்போ முடியாதுன்ற எண்ணம் வருதோ அப்போதான் என்ன வருது. இப்போ சவுலால் என்ன செய்ய முடியும்? உன்னால் என்ன செய்ய முடியாது, முடியாதுன்றார். என்னாலேயே என்ன செய்ய முடியல. அப்போ உன்னால் முடியாதுன்னு என்ன அர்த்தம்? என்னாலேயே நான் பல பேரோட யுத்தம் பண்ணி பல பேரை அடைக்கின ஆள், பல பேரோட யுத்தம் பண்ணி பல பேரோட கூட யுத்தம் பண்ணி பல ராஜாக்களை அடக்கி போட்ட ஆளுப்பா நான். என்னாலே என்ன செய்ய முடியல. என்னாலே முடியலன்னா உன்னால என்ன செய்ய முடியாது. அப்போ பயம் எப்போ வரும்? இது நம்மளால முடியாதுன்ற எண்ணத்துக்கு வரும்போது நமக்கு என்ன வரும்னா பயம் வரும். இந்த பயம் வர அந்த ஆட்கள் ஒருத்தருமே கிடையாது. எனக்கு பயம் வரல அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒன்று இது லூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். பயமே இல்லாத ஆட்கள் யாருமே, நான் சொல்கிறேன், பயமே இல்லாத ஆட்கள் யாருமே எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன், எதுக்குமே தான் இது பண்ண மாட்டேன், நீ என்னதான் நான் விசுவாச வீரனாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இது போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் இல்லையா? எலியா எப்படிப்பட்ட ஆளு? எலியா எப்படிப்பட்ட ஆளு? நினைச்சா அப்படி அப்படி அக்னி வானா அப்படி வந்து கீழே விடும் இல்லையா? அக்னி வானா அப்படி அக்னி வானா பட்டுன்னு வந்து விடும் இல்லையா? ஒரு முறைக்கு பல முறை வரும் இல்லையா? வானத்தை பார்த்து சும்மா இருன்னா சொன்னா சும்மா நின்று போயிடும் இல்லையா? பனியை பார்த்து வராதன்னா அப்படி நின்று போயிடும், மலையை பார்த்து வராதன்னா அப்படி நின்று போயிடும் இல்லையா? அக்னி வானா அவர் பார்த்தாரு, இது நம்மள என்ன செய்ய முடியாது. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா, நாளைக்கு உனக்கு என்ன செய்யறேன் பாருன்னா. வேற ஒன்றும் சொல்ல, இன்னைக்கு என்ன சொல்லலை, நாளைக்கு உனக்கு என்ன செய்யறேன். 1 ராஜாக்கள் 18 இல்லையா? நாளைக்கு உனக்கு என்ன செய்ய போக பாருன்னு கொஞ்சம் பாருன்னு சொன்னா இல்லையா? இந்த ஒரே ஒரு வார்த்தை என்னாச்சு? நான் சொல்றேன், ஆளு மூட்டையை கட்டி என்ன பண்ணிட்டாரு, எடப்படி இது நம்மளால என்ன செய்ய முடியாது, முடியாது. அப்போ பயம் வராதுன்ற ஒரு மனுஷன் யாருமே கிடையாது. 18 பாருங்க. ஏசபேல் எலியாவின் இடத்துல அவ கூட வரல, ஒரு ஆள் அனுப்பிதான் சொல்றா. என்ன சொல்றா? 400 பேரை கொண்டு போட்டல, அந்த 400 பேருக்கு பிராணனுக்கு ஈடாக உனக்கு அவனுக்கு என்ன செஞ்சு அதே போல உனக்கு செய்யப்படும்னு சொல்லி அனுப்பின. நாளைக்கு இந்நேரத்தில் உனக்கு பிராணனுக்கு செய்யாதே போனார் அதற்கு சரியாகவும் அதிகமாக உனக்கு செய்ய கடவுள்னு சொன்ன உடனே தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க புறப்பட்டு போயிட்டார் இல்லையா? ஒரு சூரச்செடுப்பு என்ன பண்ணிட்டார், போயிட்டு ஓடி பண்ணி சூரச்செடுப்பு படுத்துட்டார், கெபிக்குள்ள போய் அடிக்கிட்டார். சூரச்செடியாவது பரவாயில்ல, அதுக்குள்ள எங்க போயிட்டார் போனா, அடுத்தது போயிட்டா அப்படியே ஒரு கெபிக்குள்ள போய் என்ன செஞ்சிட்டார், படுத்துட்டார். ஒரு முறைக்கு ஆண்டவர் வாப்பான கூட என்ன செய்ய மாட்டேங்கிறார்னா வர மாட்டேங்கிறார். ஒரு முறைக்கு ஆண்டவர் அடுத்து கேட்கிறார். 8வது 9வது வேத பார்த்தீங்கன்னா, இங்கே உனக்கு என்னப்பா வேலைன்னு கேட்கிறாரு இல்லையா? இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்றாரு இல்லையா? எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறார், எலியாவே எங்க காரியம் இருக்கிறது என்றார். அப்படி தொடர்ந்து படி. அதற்கு அவன், நான் பயங்கர ஜப வீரனா இருந்தேன், கட்டுவித்தார்கள், இடித்து கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் என்னமா இருக்கிறேன், மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க என்ன செய்யறாங்க, தேடுகிறார்களே. அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக என்றார். இப்ப வரல, எலியா வரல, வெளியே வான்னு சொன்ன வந்தார்ல, எலியா என்ன செய்யல, சொன்னது யாரு, கர்த்தர் சொல்றார், வரல. பெருங்காற்று, அடுத்தது எப்போ அந்த மெல்லிய காற்று அடிக்கும் போது எங்க வராருன்னா வராரு. அதுக்கு முடிக்கிற பார்த்தா பெருங்காற்று வந்து வாசி, பெருங்காற்று வந்து படி உண்டாயிற்று. ஆனாலும் பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அப்பையும் வெளியே வரல. பின்பு அக்கினி வந்துச்சு, அப்பையும் வெளியே வரல. பின்பு மெல்லிய காற்று, இப்பதான் எங்க வராருன்னா வெளியே வராரு. வெளியே வாப்பன கூட என்ன செய்யல, பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அக்கினி வந்துச்சு, பெருங்காத்து வந்துச்சு. இது 3 வரும்போது எங்க வரல, இவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லிட்டு வெளியே வாப்பான்ட்டு போயிட்டார். ஆனா அவர் என்ன செய்யல, வெளியே வரல. ஏன் வரல, இவளை நம்மளால என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இவளை நம்மளால என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவரே சொல்றாரு, இவளை என்ன செய்ய முடியாது, சரி இல்லையா? அவன் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. சரி, பிள்ளைகள்னாக்க தோத்திரம், அதை விளங்காத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, விளங்கினாதான் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை, சரியா? அவரே சொல்லிட்டார், என்ன செய்ய முடியாது,
இது மேற்கொள்ளவே முடியாதுன்ட்டு தான் என்ன பண்ண. அப்ப எப்போ ஒரு பயம் வரும் அப்படின்னு சொன்னா நம்மளால மேற்கொள்ள முடியாது அந்த எல்லைக்கு நம்ம வரும்போது என்ன உண்டாக்குதுன்னா ஒரு பெரிய பயம் இல்லையா. அந்த ஜனங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எரேமியா சொன்னாரு, இனி பயப்படுவதும் இல்லை, இனி கலங்குவதும் இல்லை, இனி காணாமற் போவதும். அதுல ஒண்ணு என்ன, பயப்படுவது இல்லைன்ட்டு. எப்ப பயம் வரும், இது என்னால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாதுன்ற எல்லைக்கு வரும்போது தான் என்ன வரும்னா பயம் வரும். இது என்னால முடியாது, இது என்னால முடியாது. பெரிய ஆளு சவுல், அவனுக்கு சமமா ஒருத்தருமே ஒரு ஆளுமே அவருக்கு சமமா கிடையாது. அவரே சொல்லிட்டாரு, இது என்ன செய்ய முடியாது, எப்பா என்னாலே முடியலப்பா, நீ எப்படிப்பா போய் இவ்வளோ ஹைட்டான ஆளு, நான் என்னாலே முடியல, இத்தனை ராஜாக்களை அடக்க நாள் என்னாலேயே முடியலப்பா, நீ எப்படிப்பா அதை அடக்கவ அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இங்க எலியாவை பார்த்தா சொல்லுவாரு, அக்னி இறக்குவாரு, மழையை நிறுத்துவாரு, பனியை நிறுத்துவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இது நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த மேற்கொள் நம்மளால முடியாது. அப்ப எப்போ பயம் வரும், நம்மளால முடியாதுன்ற எல்லைக்கு வரும்போது தான் நமக்கு என்ன வரும்னு சொன்னா பயம் வரும் இல்லையா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னால முடியாதுன்னு நினைச்சிருக்கிற இல்லையா. எப்ப பயம் வரும், நம்மளால முடியாதுன்னு நினைச்சா என்ன வரும், பயம் வரும் இல்லையா. இப்ப எப்ப அந்த பயம் இல்லாம போகும், இது நம்மளால முடியும் இல்லையா. இப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாரு, அப்போ இது உன்னால முடியாத போகாதது ஒண்ணுமே, உன்னால முடியாதது ஒண்ணுமே இல்ல, அந்த எல்லைக்கு உனக்கு கொண்டு வரும்போது தான் உனக்கு என்ன போகும், அந்த பயம் என்ன செய்ய விட்டு கடந்து போகும். இனி உன்னால முடியாதது ஒண்ணுமே இல்லை, உன்னால முடியாதது இனி ஒண்ணுமே கிடையாது, உன்னால எல்லாம் செய்ய, உம்மால எல்லாம் செய்ய இல்லையா. புரியுதா சொல்றது. இப்ப பயம் எப்போ வருது, நம்மளால முடியாது இல்லையா. முடியாதுன்ற எல்லைக்கு வரும் என்ன வருது, அது எவ்வளவு பெரிய எலியா வந்தாலும் வருது இல்லை, எவ்வளவு பெரிய எலியாவா இருந்தாலும் வருது, எவ்வளவு பெரிய சவுளா இருந்தாலும் அந்த பயம் வருது இல்லையா. ஏன் அவ்வளோ பெரிய ஆபிரகாம் விசுவாச வீரர் இல்லையா, அவருக்கு என்ன வந்துச்சு, ஒரு பயம் வந்துச்சு இல்லையா. அப்ப அந்த பயம் எல்லாரையும், இந்த பயம் எல்லாரையும் கட்டாயமா பற்றி பிடிக்கும். அதனால எனக்கு பயம் வராது, நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்ற ஆளே எலியாவோட பெரிய ஆள் யாரும் கிடையாது இல்லையா. எலியாவை விட பெரிய ஆட்கள் யாருமே, அக்னி ரதத்தில் போனவர், அக்னியை இணைக்கிறவர், வானத்தை அடைச்சவர், மலையை படித்தவர், எல்லாம் இவ்வளோ பண்ணவர், அவருக்கே என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சுன்னா எனக்கு பயமே வரணும்னு அர்த்தம்னாக்க எலியாவோட பெரிய ஆள்னு தான் அர்த்தம் இல்லையா. என்ன சொல்ல போனால் ஏசனாருக்கே பயம் வந்துச்சு. சிலுவையை பார்க்கும்போது, ஐயா இது முடிஞ்சா என்ன பண்ணுங்க, ஏதாவது தப்பிக்க வழி இருந்தால் என்ன செஞ்சிருங்க, என்னை தப்பிச்சு விட்டுருங்க ஐயா, அந்த சிலுவையை பார்த்து அவருக்கே என்ன வந்துச்சு, ஒரு பயம் வந்துச்சு இல்லையா. பையன் எழுதப்படனாலும் ஏன் ஒரு முறைக்கு 3 ரூபாய் ஜெபம் பண்றாரு, இந்த சிலுவை என்னை விட நீங்க கூடுமானால் நீங்கிரட்டும், இது என்ன செய்ய முடியல, அதை நினைச்சாலே வேர்வையா ஊத்துது, அதனால என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு திகில் அவருக்கு என்ன செய்யுது, ஒரு பயம் அவருக்கும் வருது. அப்போ அவ பயப்படவே மாட்டேன்னு சொன்னா அப்ப ஏசனரோட நம்ம யாரா இருக்கணும்னா பெரிய ஆளா இருக்கணும் இல்லையா. அப்ப அவங்க தான் என்ன வராது, அவங்களுக்கு என்ன வராது, பயமே வராது. அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கும், அந்த பயம் இருக்கும். தேவன் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இந்த பயமே இல்லாத அளவுக்கு, அப்படின்னா இனி உன்னால முடியாது அப்படின்னு சொல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் உன்னால் என்ன செய்ய வைக்க முடியும், உனக்கு செய்ய வச்சு என்னால முடியும் என்ற எல்லைக்குள்ள உனக்கு கொண்டு வந்து உன்னை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க என்னால முடியும். இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேன்னா நீ பயப்பட மாட்ட. இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இதுவரைக்கும் என்ன பார்த்துட்ட, இது நம்மளால முடியாது, ஏதோ ஒரு சம்பவம் இது நம்மளால முடியாது, இதனால என்ன ஆகுமோ தெரியாது, எந்த நிமிஷத்தை என்ன பண்ணாலும். இவன் சவுடியின் மருமகன் என்ன, இவன் அங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இல்லையா, கொஞ்சம் கீழே இறங்கிட்டான்னா மேல அவன் அந்த மலை மேல நிக்கிற வரைக்கும் சவுலுக்கு என்ன கிடையாது, பிரச்சனை இல்லை. அங்க இருக்கும் போதே பயமா இருக்கு இல்லையா. ஏன்னா என்ன பயம், போ அவன் எப்ப வேணாலும் கீழே இறங்கிடலாம் இல்லையா, எப்ப வேணாலும் யுத்தத்துக்கு அவன் வந்துடலாம். நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளால மேற்கொள்ள முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது, இது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதேன்னு எல்லைக்கு வந்தாச்சு. ஆனா அந்த எல்லையிலக்கிற வரும்போது என்ன வருதுன்னா பயம் வருது. அந்த எல்லையக்கத்தை என்ன செய்ய விரும்புறான்னா மாற்ற விரும்புறார். என்ன மாற்ற விரும்புறார், இது என்னால, இப்போ மோவா பேரை பார்க்கும்போது என்ன உண்டாச்சு, அந்த பயம் வரல. ஏன் வரல, இது நம்மளால முடியும். அம்மோனியரை பார்க்கும்போது என்ன வரல, பயம் வரல. ஏன், அவங்கள என்னால ஜெயிக்க முடியும். சோ சேயரை பார்க்கும்போது ஏதோ மேல பார்க்கும்போது என்ன வரல, பயம் வரல. முடியும், இவங்களால ஜெயிக்க என்னால முடியும், இது என்னால முடியும், இது என்னால முடியும், இது என்னால முடியும். அப்படி முடியும்னு பார்த்தார். ஆனா எப்ப முடியாதுன்னு பார்த்தார், அப்பதான் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, அவரும் பயப்படுறாரு, அவரோட கூட இருக்கிறனே சேர்ந்து பயமுறுத்துறாரு இல்லையா. இப்ப அவன் போயிருப்பா, உருப்படி தாவீது போயிருப்பாரா, இப்ப அவரு என்ன செய்ய விரும்புறாரு, அவருக்கு என்னதை உண்டாக்குறாரு, அதோட முடிக்கல. அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன், நீ என்ன கிடையாது,
நீ அப்படி கிடையாது, நானும் அப்படி கிடையாது இல்லையா? நீ மாடு மேய்ச்சவன், நான் கழுதை மேய்ச்சவன், அப்ப என்ன செய்ய முடியாது? இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? நான் என்ன மேய்ச்சாலு, நான் கழுதை மேய்ச்சாலு, நீ என்ன மேய்ச்சாலு. ஆக நம்ம ரெண்டு பேருமே என்ன பார்க்கல, யுத்தத்தை நம்ம பார்க்கல. நான் கழுதை மேய்ச்சி, நீ கழுதை மேய்ச்சி, நான் மாடு மேய்ச்சேன். அதனால நமக்கு ரெண்டு பேருக்கு என்ன வராது, யுத்தம் நமக்கு வராதுப்பா, வேண்டாம் விடுப்பா. போறவனையும் சேர்த்து என்ன பண்றாரு, பயமுறுத்துறாரு இல்லையா? அப்ப அதை தாண்டிட ஒரு இல்ல அதெல்லாம் என்னால முடியும் அந்த நம்பிக்கை வரும்போது என்ன செய்ய முடியுது? ஒண்ணுமே நான் தூக்கி அப்படி ஓட போட்டு அப்படி சாதாரணமா போக முடியுது இல்லையா? ஏன் முடியுது? அவனை மேற்கொள்ள என்னால முடியும், அவனை மேற்கொள்ள என்னால முடியும். அந்த மேற்கொள்ள என்னால முடியும்ன்ற எல்லைக்கு தான் இன்னைக்கு தேவன் என்ன செய்ய விரும்புறான்னா, நம்மளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். ஆமே. அப்ப அது வந்துடுச்சுன்னா என்ன வராது? இந்த பயம் இல்லாம போயிடுச்சுன்னா அடுத்து எல்லாமே போயிடும். ஒரு கலக்கமும் இஸ்ரவேலின் நிமித்தம் இந்த கோலியாத் நிமித்தம் முழு இஸ்ரவேல் என்ன செய்யுது? 40 நாளா எல்லாம் அப்படியே கலங்கி போயிருக்கிறான் இல்லையா? எல்லாம் பயந்து நடுங்கி போயிருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த பயம் நம்ம விட்டு போயிடுச்சுனாலே என்ன நமக்குள்ள வந்துடும்? அந்த கலக்க நம்மளை விட்டு போயிடும். இனி ஒரு நாள் ஒன்று என்ன செய்ய முடியாது, காணாமல் போகவே போகாது. இனி ஒரு நாளும் இதுவரைக்கும் பார்த்த, இதுவரைக்கும் அனுபவிச்ச, இதுவரைக்கும் பட்ட துன்பத்தை இனி ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க மாட்டோம். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். அப்ப இதுவரைக்கும் பார்க்கனா அப்ப வேற என்ன பார்க்கறது? இன்றுக்கான எகிப்தியன் என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? அந்த எகிப்தியர் இங்க ஆலயம் இனிமேல் என்ன சொல்றாரு? இனி என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். இனி உனக்கு என்ன இருக்காது, கலக்கம் இருக்காது. இனி என்ன செய்ய மாட்டேன், காணாம போக மாட்டேன்னா அப்ப வேற என்ன இருக்கும் என் வாழ்க்கையில? என் வாழ்க்கையில இதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்ப என்ன இருக்கும்? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் என் ஆடுகளில் சேர்த்து தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் என்ன செய்யும்னா பழுகி பெருகுன்றார். அப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்த? பயம் பார்த்த, கலக்கத்தை பார்த்த, காணாமல் போயிட்டு இருந்த இல்லையா? இனி அப்படி இல்லாம நீ எப்படி இருக்க போறன்னா ஒரு பெருக்கத்தை நீ என்ன செய்ய போற, நீ பார்க்க போற. இதுவரைக்கும் என்ன பார்க்கல, காணாம போயிடுச்சு இருந்ததெல்லாம். இந்த 3வது பாதிப்பு என்ன? இனி பயப்படதில்லை, இனி கலங்கறதில்லை, இனி காணாமல். அப்ப இருந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போ இது வரைக்கும் இருந்ததெல்லாம் போயிருந்துச்சு இல்லையா? புரியுது? ஏதாவது காணாமல் போதும் என்ன அர்த்தம்? இது வரைக்கும் இருந்தது என்ன ஆயிட்டு இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்ப என்ன சொல்ற, இனி அப்படி இருக்காதுன்னா அப்ப எது இருக்கும்? நீ என்ன ஆயிட்டே இருப்பனா ஒவ்வொரு நாள் என்ன ஆயிட்டே இருப்ப, நீ பெருகிக்கிட்டே இருப்ப. ஒவ்வொரு நாள் ஆயிட்டு இருப்ப, பெருகிக்கிட்டே இருப்ப. ஒவ்வொரு நாள் ஒரு பெருக்கத்தை என்ன பண்ணிட்டே இருப்ப, நீ அடைஞ்சிட்டே இருப்ப. ஒரு பெருக்கத்தை என்ன பண்ணிட்டே இருப்ப, நீ பார்த்து கொண்டே இருப்ப. நீ பெருகிக் கொண்டே இருப்பாய் என்பதுதான் கர்த்தர் என்ன செய்யணும். உன் கண்ணு முன்னாடி எதை பார்க்கணும்? பயத்தை பார்க்க கூடாது, கலக்கத்தை பார்க்க கூடாது, காணாம போறதை பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? நீ பெருகிக் கொண்டே இருக்கிறத நீ பார்க்கணும். பழுகி, அது 2 வார்த்தை அந்த பெருக்கத்தை பண்ண சொல்றேன் இல்லையா? அப்ப நீ என்ன ஆயிட்டே இருக்கணும், பெருகிக் கொண்டே இருக்கணும். நீ பெருகிக் கொண்டே இருக்கணும், நீ பெருகிக் கொண்டே இருக்கணும். அப்ப எதை தான் நீ பார்க்கணும்? உன் பெருக்கத்தை மட்டும் தான் நீ பார்க்கணுமே ஒழிய நீ எதை பார்க்க கூடாது? கலக்கத்தை பார்க்க கூடாது, பயத்தை பார்க்க கூடாது, காணாமல் போது என்ன செய்யக்கூடாது, நீ பார்க்க கூடாது. ஐயோ இல்லாம போயிடுச்சு, இது இல்லாம போயிடுச்சு, இது இல்லாம போயிடுச்சு, இது இல்லாம போயிடுச்சுன்னு இல்லையா? நேற்று காலையில் சொல்லும் போது அந்த வார்த்தையை சொன்னோம். நேற்று காலையில் சொல்லும் போது அந்த வார்த்தையை கடைசியாக சொல்ல முடிச்சோம் இல்லையா? 3 கதை என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் செய்ய விரும்புகிறார் அப்படின்னு அந்த காலை 5 மணி ஜபத்தில் சொன்னோம். எனது 5 மணியில் 3 கதை என்ன செய்ய விரும்புகிறாரு, செய்ய விரும்புகிறாரு. என்ன செய்ய விரும்புகிறாரு? இருக்கிறது பிரயோஜனப்படணும்னு விரும்புகிறாரு. ஒன்று கூட என்ன செய்ய போகக்கூடாது, வீணா போகக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. இனி இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, நீ சொல்லக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. அப்படின்னு தான் நேற்றுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்? இனி இல்லைன்னு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. இல்லைன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஐயோ இருந்துச்சு போயிடுச்சு, இருந்துச்சு போயிடுச்சு, இருந்துச்சு போயிடுச்சு, இருந்துச்சு போயிடுச்சுன்ற வார்த்தை இனி ஒரு நாள் என்ன செய்யவே கூடாது, நீ சொல்லவே கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்ப எதை பார்க்கணும்? நீ ஒரு பெருக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கணும். பெருக்கம் எப்போ வரும்? இருக்கிறது இருந்தாதான் பெருக்கம் வரும். இருக்கிறது இருந்தாதான் என்ன வரும், பெருக்கம் வரும். அப்ப என்ன பார்க்கணும்? இருக்கிறதையும் பார்க்கணும், இருக்கிறது பெருகிறதையும் பார்க்கணும். இருக்கிறது இருந்தாதான் என்ன வரும், பெருக்க வரும் இல்லையா? இப்ப ஆடு இருந்தாதான் குட்டி போடும் இல்லையா? ஆடே இல்லைன்னா இப்ப காணாம போயிடுச்சுன்றார் இல்லையா? இனி காணாமல் போவதில்லை. அப்ப இதுக்கு முன்னாடி என்னாச்சு, அது காணாம போயிடுச்சு. இருந்துச்சு, என்னாச்சு? அப்ப ஏன் பெருக்கம் இல்லை? இருந்தது இல்லை, இருந்ததே இல்லைன்னா என்ன வராது? இன்னும் சிலருக்கு அது விளங்கல இல்லையா?
இருக்கிறது இருந்தாதான் என்ன வரும்? பெருக்கம் வரும் இல்லையா? இருக்கிறதே இல்லைன்னா என்ன வராது? ஒரு மரம் பெருக்கணும் என்ன செய்யணும்? முதல்ல மரம் இருக்கணும் இல்லையா? மரம் இருந்தாதான் மரம் என்ன செய்யும்? அது பெருக்கம் இல்லையா? மகனை செய்ய தடிமனா அது மாறும். அப்ப பெருக்கம் வரணும்னா இருக்கிறது. அப்ப அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ காணாமல் போவது இல்ல. அப்ப என்ன செய்யும்? இருக்கிறது காணாம போகாது. அப்ப என்ன செய்ய? இருக்க வேண்டியது இருக்கிறது அப்படியே இருக்கும். அந்த இருக்கிறதுல இருந்தாலும் என்ன கொண்டு வர முடியும்? பெருக்கத்தை கொண்டு வர முடியும் இல்லையா? 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சா? 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சா? இந்த மீன் அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்ததுனால தான் அது என்னவா மாறுச்சு? அது 5000 பெருசருக்கு சாப்பிட்டு திருப்தியாகிற அளவுக்கு அது பெருகுச்சு. இது இல்லைன்னா இப்ப தேவன் என்ன கேட்டார்? உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு தான் கேட்டார் இல்லையா? அப்ப இருக்க வேண்டியது இருந்தாதான் பெருக வேண்டியது பெருகும். அப்ப இருக்க வேண்டியது இல்லைன்னா, அந்த பையன்கிட்ட 5 அப்பம் இல்லைன்னா ஒரு பெருக்கம் அங்க இல்ல இல்லையா? 2 மீன் இல்லைன்னா, புரியுதுங்களா சொல்றது? இருக்க வேண்டியது இருந்தாதான் என்ன இருக்கும்? பெருக்கம் இருக்கு இல்லையா? இப்ப ஆண்டவன் என்ன சொல்றாரு? நீ பழுகி பெருக பண்றாரு இல்லையா? நீ காணாமல் போவது இல்ல, நீ பயப்படுறதில்ல, நீ கலங்கறதில்ல, காணாமல் போவதும் இல்லைன்றார் இல்லையா? அப்ப காணாமல் போகிறது இல்லைன்னா அப்ப இதுவரைக்கும் எதை பார்த்தோம்? இருந்துச்சு இல்லாம போயிடுச்சு, இருந்துச்சு இல்லாம போயிடுச்சு, அப்படித்தானே? ஒன்று அப்படி தலை ஆடுது. சரி, அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்துச்சு இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன பார்த்த? காணாத போயிடுச்சு இல்லையா? இனி என்ன செய்யாது? அப்படி ஒண்ணு இருக்காது. அப்ப எதை பார்க்கும்? கண்ணு இருந்துச்சு இல்லாம போனதும் கண்ணு பார்த்துச்சு இல்லையா? இனி என்ன பார்க்கும்? இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கும். ரெண்டாவது இருக்கிறது பெருகிற மாதிரி பார்க்கும். புரியுதா சொல்றது? இருக்கிறத இருக்கிற என்ன செய்யும்? அப்ப இருக்கிறது என்ன செய்யும்? இருக்கும். ரெண்டாவது என்ன? இருக்கிறது பெருகும். அப்ப இருக்கிறது இல்லைன்னா பெருகிறது. இப்ப அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்ததுனாலதான் என்ன ஆச்சு? அது கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. இது என்னவாச்சு? பல ஆயிரங்களாவது பெருகுச்சு இல்லையா? சாரிய பார்த்து விதவிடல இல்லையா? என்ன கேட்டா? என்ன இருக்குதுன்னு கேட்டாரா? உங்கள்கிட்ட என்ன? பாவல கொஞ்சம் மாவு இருக்குது, கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அப்ப அந்த இருக்கிறத வச்சது என்னாச்சு? பெருகுச்சு. அப்ப இருக்கிறது இருந்தாதான் என்ன செய்யும்? பெருக்கம் வரும் இல்லையா? அப்ப முதல்ல இருக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? இருக்கணும். சரியா? முதல்ல என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும். அப்படி உங்களையும் இருக்கணும், எங்களை சேர்த்து போயிடணும், போட்டு இருக்கிறணும். சரியா? அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறது இருந்தா என்ன வரும்? பெருக்கம் வரும் இல்லையா? அப்ப என்ன பார்க்கும் கண்ணு? இருக்கிறத பார்க்கும். ரெண்டாவது என்ன பார்க்கும்? இருக்கிறது பெருகிறத பார்க்கும். ஆனா இது மட்டும் என்ன பார்த்த? இருக்கிறத பார்க்கல, இருக்கிறது இல்லாம போனதையும் பார்த்துச்சு. இருக்கிறத பார்க்கல, இல்லாம போச்சு பார்த்து. ஆனா இப்ப என்ன பார்க்கணும்? இருக்கிறதையும் பார்க்கணும், இருக்கிறது பெருகிறதையும் பார்க்கணும் இல்லையா? அப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தது? பயத்தை பார்த்த, கலக்கத்தை பார்த்த, காணாம போச்சு இல்லையா? இதை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு? இதை காணாம போக என்னாச்சு? ஒவ்வொன்றா என்னாயிட்டே இருக்குது, ஒவ்வொன்றா என்னாயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கு இல்லையா? வீட்டில் ஒவ்வொன்றா பொருள் காணாம போயினே இருக்கு. மத்தியா முதல்ல குண்டா போகும், அப்புறம் அண்டா போகும், அப்புறம் கையில காதல மூக்கிறதெல்லாம் அப்படி அப்படி ஒவ்வொன்றா கழட்டி போயினே இருக்கு இல்லையா? என்ன பயம் வரும்? ஒவ்வொன்றா போயினே இருக்குது. இதெல்லாம் எப்போ? இது எப்பெல்லாம் திரும்ப வர்றது? அப்படி ஒரு பயம் வரும்ல. இப்ப இருக்கிறது காணாம போறது என்ன வருது? பயம் வருது. அப்ப இருக்கிறது என்ன வராது? பயம் வராது. இதை ரெண்டையும் தான் கத்தனுக்கு என்ன செய்ய விரும்புறார்? என்ன செய்ய விரும்புறார்? இருக்கிறத உன் கண்ணு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிறத உன்னுடைய லைஃப் லாங் முழுவதும் என்ன செய்யணும்? உன் கண்ணு பார்க்கணும். அன்னைக்கு வாங்கினது என்ன இருக்குது? அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. ரெண்டெண்ணம் அந்த இருக்கிறது என்னாயிட்டே இருக்குது? பெருகிக்கிட்டே இருக்குது. இருக்கிறது பெருகிட்டே இருக்குது, இந்த பிரிக்கிறது பெருகிட்டே இருக்குது. இதை ரெண்டையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆமே. இன்று காணும் எகிப்தியனை இதை பார்க்கறதில்ல இல்லையா? எதை பார்க்கறதில்ல? இந்த பயத்தையும், இந்த கலக்கத்தையும், இந்த காணாமல் போனதையும் இனி பார்க்கறது. அப்ப எதை பார்க்கணும்? இருக்கிறத பார்க்கணும், இருக்கிறது பெருகிறத பார்க்கணும். ஆமே. 5 ஞாபகம் இருக்குமா? இப்ப ஞாபகம் இருக்குது, அது நாளைக்கு கேட்டாதான் தெரியும் இல்லையா? இருக்கிறது இன்று காணும் எகிப்தியன் என்னைக்கும். அப்ப 3 கருத்தை காண மாட்டேன், 2 பார்க்கணும். 3 பார்க்க கூடாது, 2 எதை பார்க்க கூடாது? பயப்படுதல பார்க்க கூடாது இல்லையா? பயப்படுதல பார்க்க கூடாது. எப்ப பயப்படுதல வரும்? இது நம்மளால முடியாதுன்ற எல்லைக்கு என்ன வந்துடும்? நீ எவ்வளவு பெரிய ஆள் தான் சோர்ந்து சொடிக்கு விழுந்துடும் இல்லையா? எவ்வளவு சோர்ந்து
அவர் கடைசி சொல்லிட்டாரு, என் உயிரை என்ன பண்ணிடுங்க, எடுத்துக்கோங்கன்ட்டார். யார் கேட்ட? கர்த்தரடியே சொல்லிட்டார், இது நான் என்ன செய்ய முடியாது, இனி வாழவே முடியாது. அவ கட்ட நான் சாக சொல்ல, நீங்க என்ன பண்ணிடுங்க, என்ன எடுத்துருங்க. அப்ப இனிமே என்ன வாழவே முடியாது, என்ன விட மாட்டாங்க, என்னால பிழைக்க முடியாது, என்ன பண்ணிடுங்க, இனி என்ன எடுத்துருங்க. அந்த எல்லைக்கு வந்துட்டாங்க இல்லையா? அப்ப அந்த எல்லைக்கு வந்துட சொல்றாரு, இனி உன்னால வாழ முடியும். அப்ப இதுவரைக்கும் நீ பார்த்தது வேற, இனி பார்க்க போறது வேற. இதுவரைக்கும் பார்த்த அந்த 3 பாதிப்புகளையும் பார்க்காம இனிமே பார்க்க போற 2 ஆசத்தை என்ன செய்ய போற, நீ பார்க்க போற. இதுவரைக்கும் பார்த்த பாதிப்பை பார்க்க போறது இல்ல, இதுவரைக்கும் பார்க்காத 2 ஆசத்தை என்ன செய்ய போற, பார்க்க போற. என்ன பார்க்க போற? இருக்கிறத பார்க்க போற, இருக்கிறது பெருக பார்க்க போற. இத 2ம் கர்த்தர் செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? எதை செய்ய, எதை பார்க்க கூடாது? 3 பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? 2 பார்க்கணும் இல்லையா? இந்த 5 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். இந்த 5 காரியமும் பயம் நம்மளை விட்டு நீங்கணும், கலக்கம் நம்மளை விட்டு நீங்கணும், காணாமல் போனது நம்மளை விட்டு நீங்கணும். இது 3ம் கடந்து போயிட்டு 2 நம்ம வாழ்க்கையில நடக்கணும். 1 நடக்கணும், இருக்கிறது லாங் லைஃப்ல இருக்கணும், இருக்கிறது லாங் லைஃப்ல இருக்கணும். 2 என்ன? இருக்கிறது பெருகணும். இது 5ஐயும் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? நாம என்ன செஞ்சா இது என்ன செய்யும்? சம்பவிக்கும். இது 5ம் எப்போ நடக்கும் அப்படின்னா, இருக்க வேண்டியவர் நம்மளோட இருந்தாதான் நடக்கும். இந்த வாரம் முழுச சொல்லி வரோம், இதை கடைசியா சொல்லி முடிச்சிடறேன் இல்லையா? இருக்க வேண்டியவர் நம்மளோட கூட இருந்தாதான். இந்த வாரம் முழுச எதை பார்த்துன்னு வரோம்? கடந்த வாரம் பார்த்தது இருக்க வேண்டியவர்கள் நம்மளோட என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த வாரம் முழுசும் பார்த்து வந்தது இருக்க வேண்டியவர் என்ன செய்யும்? நம்மளோட கூட இருக்கணும். அவர் இருந்தாதான் இது என்ன செய்யும்? நடக்கும். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா என் நாடுகளில் மீதியா இருப்பவைகளை எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து கொண்டு வருவேன் நான் சொல்றேன் இல்லையா? அப்ப இது வரைக்கும் 2 வசனம் 3 வசனம் இப்ப வேண்டாம், அது வேற பாட்டு, அதனால அது உங்களுக்கு இப்ப வேண்டாம். இப்ப 3ஆம் வசனம் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? அந்த ஆடுகளோட கூட இருப்பேன். இந்த ஆடு என்ன செய்வேனா? தேடி போவேன். அந்த ஆட்டை திரும்ப என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். இப்ப இந்த ஆடோட யார் இருக்கிறது அப்படின்னா நான் இருப்பேன். அப்ப இருக்க வேண்டியவர் நம்மளோட கூட இருந்தாதான் இது 5 என்ன செய்யும்? நடக்கும். இது வரைக்கும் என்ன நான் சொல்றாரு இல்லையா? நான் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் என் ஆடுகளை மீதியா இருப்பவைகளை எல்லா தேசங்களிலும் இருந்து. அப்ப அந்த ஆடு எங்க அங்க யார் போறாரு? திரும்ப வாசி, கொஞ்சம் அது வாசிப்புக்கு நல்லா கொஞ்சம் புரியுங்க. நான் என் ஆடுகளை இருப்பவைகளை, இப்ப எங்கெங்கயோ அந்த ஆடு இருக்கு அப்படியா? அந்த ஆடு எப்படி இருக்குது? சிதறப்பட்டு இருக்கு இல்லையா? அப்ப எங்க இருந்தாலும் அந்த ஆட்டை நான் என்ன செய்வேன்? தேடி போய் அந்த ஆட்டை கூட என்ன செய்வேன்? அந்த ஆட்டை திரும்ப கொண்டு வருவேன். அதை கடைசி என்ன சொல்றேன்? இப்ப அந்த ஆடோட இப்ப யார் இருக்கிறது? தேவன் இருக்க விரும்புறார். என்ன சொல்ல போனா இருக்க வேண்டியவர் இருக்க விரும்புறார். இருக்க வேண்டியவர் இருக்க விரும்புறார். இருக்க வேண்டியவர் நம்மளோட கூட இருந்தாதான் இந்த 5 காரியம் வாழ்க்கை நடப்பதற்கு சாத்தியம். இருக்க வேண்டியவர் நம்மளோட கூட இல்லாத பட்சத்துல தான் அது என்ன செஞ்சுச்சு? இப்ப மேல 2 வசனத்தை படிச்சிருங்களேன். அந்த இருக்க வேண்டிய இதுவரைக்கும் என்ன செய்யல? அந்த ஆடுகளோட கூட இல்ல, அந்த ஆடுகளோட கூட இல்ல. அப்ப அந்த ஆடுகளோட அவர் இல்லாம போறதுனால நடக்கிற சம்பவம் என்ன? 2ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு என்னவென்றால், நீ என் ஆடுகளை பராமரியாமல் அவர்களை சிதறடித்து துரத்தி விட்டீர்கள். இப்பதான் சொல்றேன், நீங்க துரத்திட்டீங்க, நான் என்ன செய்வேன்? என் ஆடுகளை நான் இப்ப தேடுவேன், அதை தேடி என்ன செஞ்சிருவேன்? திரும்ப கொண்டு வருவேன்டா. இப்ப ஆடோட யாரும் இல்ல, இருக்க வேண்டியவர் 2ஆம் வசனத்துல ஆடுகளோடு கூட இருக்க வேண்டியவர் இல்ல. அதான் அந்த ஆடுகள் என்ன செய்யப்படுது? சிதறடிக்க இருந்துச்சு, இல்லாம போயிடுச்சு. அந்த ஆடு இருந்துச்சு, இப்ப என்ன வச்சு இல்லாம போயிடுச்சு. அது இருந்த இடத்துல இல்லாம போனதுனால என்ன செய்ய போச்சு? அவருடைய பெருக்கத்தை பார்க்க முடியல, அவருடைய பெருக்கத்தை அது பார்க்க முடியல. இப்ப இந்த ஆடுகளுக்கு என்ன பயம்? நமக்கு என்ன வேணாலும் சம்பவிக்கும், எப்ப என்ன வேணாலும் சம்பவிக்கும். ஒரு மிகப்பெரிய பயத்தை என்ன இருக்குது அந்த ஆடுகளுக்கு. அதாவது ஆண்டவர் சொல்றா, நான் என்ன செய்வேன்? இது வரைக்கும் நான் இல்ல, இப்ப நான் என்ன செய்வேன்? அந்த ஆடுகளோட கூட நான் இருப்பேன்.
அந்த ஆடுகளோட கூட நான் இருப்பேன். அப்ப அந்த ஆடுகளோடு இருக்க வேண்டியவர் ஆடுகளோடு இருக்கும் போதுதான் அந்த ஆடு எதை பார்க்குது? இருக்கிறதையும் பார்க்குது, இருக்கிறதுல இருந்து பெருக்கத்தையும் பார்க்குது. இதை ரெண்டையும் அந்த ஆடு பார்க்கணும்னா இருக்க வேண்டியவர் அந்த ஆடுகளோடு கூட இருக்கணும். ஆமே. இந்த ஆடுகளோடு எப்ப இருப்பார்? இந்த ஆடுகளோட கூட எப்ப இருப்பார்? எத்தனை சொல்லி வந்துக்கிறேன்? திரும்ப சொல்லுங்க, ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்படியா? சரி, இல்லையா? ஞாபகம் தான் வச்சுக்கோங்க, ஞாபகம்லாம் விட்டுருங்க. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. இருக்க வேண்டியவர் எப்போது அந்த ஆடுகளோடு கூட இருப்பார். ரெண்டு காரியத்தை அந்த ஆடு செஞ்சுச்சுன்னா இருக்க வேண்டியவர் அந்த ஆடுகளோடு கூட இருப்பார். எத்தனை காரியம் செய்யணும்? ரெண்டு காரியத்தை செய்யணும். வாசிக்கலாம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் மீண்டும். நான் என் ஆடுகளை மீதியா இருப்பவைகளை துரத்திருந்த எல்லா தேசத்திலும் இருந்து சேர்த்து திரும்ப அவைகளை அவன் தொழுவங்களுக்கு என்ன செய்வான்? கொண்டு வரனா. இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஆடு இருக்குமானால் இருக்க வேண்டியவர் அந்த ஆடோடு கூட இருப்பார். இருக்க வேண்டிய இடத்தில் திரும்பவும் அந்த ஆடுகளை திரும்பவும், அப்ப அதுக்குன்னு ஒரு தொழுவம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு தொழுவம், ஒவ்வொரு ஆட்டுக்கு அதுக்கு ஒரு தொழுவம் இருக்குது. தொழுவனா புரியுதா? தொழுவனா புரியுதா? அது தங்குற இடம். அந்த வீடு, அந்த மேய்ப்பனா அந்த இடத்த அது என்ன செய்யணும்? பட்டியை சொல்லலாம் இல்லையா? நீங்க என்ன சொல்லுவீங்க? பட்டின்னு சொல்லுவீங்களா? பட்டி. அப்ப ஆடு அடைக்கிற ஒரு பட்டி இருக்கு இல்லையா? அந்த பட்டிக்குள்ள அந்த ஆடு என்ன செஞ்சிடணும்? அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர்? சரி, நான் போறேன், விசாரிக்கிறேன், ஓகே, இருக்கிற இடத்துல ஆஸ்வதிச்சு வந்துடுறேன் அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? நான் என் ஆடுகளை திரும்ப திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு என்ன செய்வேன்? கொண்டு வரும். அப்படின்னா அது எங்க இருக்கணும்? இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஆடு இருந்தாதான் இருக்க வேண்டிய நான் அந்த ஆடோட கூட இருப்பேன். அந்த ஆடு இருக்கிறதுலாம் நான் போய் இருக்க மாட்டேன். அந்த ஆடை என்ன செய்ய விரும்புறேன்? அந்த ஆடோட நான் இருக்கணும்னா அந்த ஆடு எங்க வந்துடணும்? இப்போ அப்ப இந்த மேய்ப்பன் என்ன செய்வாரு? இங்க வான்னு அழைச்ச அந்த ஆடு என்ன செஞ்சிடணும்? இப்ப மேய்ப்பன் போறாரா? அப்ப மேய்ப்பன் போறாரா? ஆட்டுக்கிட்ட போறாரா? இப்ப என்ன சொல்லுவாரு? இங்க வான்னு அந்த ஆடை கூப்பிடுவாரா? அந்த ஆடை அழைப்பாரா? இப்ப யோவான் 10 என்ன? அவர் மந்தையிட்ட போற தொழுவத்திட்ட போறாரு இல்லையா? தன்னுடைய ஆடுகளை பெயரை சொல்லி அழைக்கிறார். தன் ஆடுகளா சத்தத்துக்கு செவிகள் என்ன செய்யுது? வெளியே வருது இல்லையா? அப்ப அந்த மேய்ப்பன் போறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். என்ன அழைப்பாரு? வா, அப்படித்தானே? வா அப்படின்றாரா? இப்ப வான வந்து ஆடு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அப்படி வந்த ஆடுதான் என்ன செய்யணும்? பழுகி பெருகும். புரியல இல்லையா? புரியுதா சொல்றது? இப்ப 3ஆம் வசனம் சொல்றாரு, நான் என் ஆடுகளை துறந்திருக்கிற இடத்துக்கு நான் போய் திரும்ப என்ன செய்வேன்? அந்த ஆட்டை அதனுடைய தொழுவத்துக்கு கொண்டு வருமாட்டார் இல்லையா? எப்படி ஒவ்வொரு இடத்துக்கு தோல்ல போட்டு வருவாரா என்ன? அந்த ஆடை பார்த்து என்ன செய்வாரு? அழைப்பார் இல்லையா? கூப்பிடுவாரா? வான்னு கூப்பிடுவாரா? இப்ப இந்த ஆடு என்ன செய்யும்? அவர் சொல்றாரு ஏன் ஆடுன்னு சொல்லிட்டாரு. என்ன ஆடுகள்னு சொல்லிட்டார் இல்லையா? என்ன ஆடுகளை தான் தேடி போவான்னு சொல்லி இருக்கிறார். எல்லா ஆட்டையும் தேடி போவான்னு சொல்லல, எல்லா ஆட்டையும். அப்ப என் ஆடுன்னு என்ன அர்த்தம்? இப்ப யோவான் 10 என்ன? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். யோவான் 10:26 இல்லையா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடினால் நான் சொன்னதை எனக்கு வார்த்தை செய்ய மாட்டேங்கிறீங்க, செவி கொடுக்க மாட்டேங்கிறார். இப்ப மேய்ப்பன் யாரை தேடி? இந்த தேவன் மேய்ப்பன் எதை தேடி போனாரு? அவருடைய ஆட்டை தேடி போறார் இல்லையா? அப்ப அவருடைய ஆடு கூட சிதறடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சிதறடிக்க வாய்ப்பு இருக்குது? இருக்கக்கூடாதவங்களோடு இருக்கிறதுனால அந்த ஆடு என்ன செஞ்சுச்சு? சிதறடிக்கப்பட்டது. 2 கதை சொல்ல விரும்புறேன். இப்ப மேல என்ன சொல்றாரு? 2வது என்ன சொல்றாரு? ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் சொல்றாரு, என் மேய்ப்பன் சொல்லல. 2வது என்ன சொல்றாரு? என் ஜனத்தை மேய்க்கிற என் மேய்ப்பன் தானே சொல்லணும். சொல்ல உனக்கு புரிஞ்சுக்கணும். என் ஜனத்தை மேய்க்கிற என் மேய்ப்பன் சொல்லணும் இல்லையா? ஜனத்தை பார்த்து ஏன் ஜனம் சொல்றாரா? அப்ப மேய்ப்பன் பத்தி என்ன சொல்லி இருக்கணும்? என் மேய்ப்பன் சொல்லி இருக்கணும்ல. ஆனா ஜனத்தை பத்தி என்ன சொல்றாரு? என் ஜனன்னு சொல்றாரு. ஆனா மேய்ப்பனை பத்தி என்ன சொல்லல? மேய்ப்பன் சொல்றாரு இல்லையா? மேய்ப்பன் சொல்றாரு. அடுத்த வருஷம் சொல்ல புரிஞ்சுக்க. அப்படி அப்ப அந்த ஆடுகளோடு கூட யாரு இல்ல? தேவன் இல்ல. ஏன் இல்ல? இருக்க கூடாதவர்களோடு அந்த ஆடு இருக்கிறதுனால இருக்க வேண்டிய தேவனை என்ன செய்யல? அந்த ஆடுகளோட இல்ல.
2ஆம் வசனத்தோட ஆடுகளோட யாரும் இல்ல. அப்படியே சுத்தி குழப்பற மாதிரி இருக்கா? எப்படி சொன்னாலும் எங்களுக்கு விளங்குறது அது வேற விஷயம் இல்லையா? அப்படித்தானே? இப்ப 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மேய்ப்பன் இருக்கிறாரு, தேவன் இல்ல இல்லையா? இப்ப 3ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நான் என் ஆட்டை தேடி போறேன், என் ஆடோட நான் இருக்கிறேன்றாரா? அப்ப ஏன் அந்த ஆடு சிதறடிக்கப்பட்டுச்சு? அந்த ஆட்டோட கூட யார் இல்ல, இருக்க வேண்டியவர் இல்ல. ஏன் இல்ல? அந்த ஆடு இருக்க கூடாதவனோட இருக்குது, அதனால இருக்க வேண்டியவன் அந்த ஆட்டோட இல்ல. சரியா? திரும்ப ஒரு முறை சொல்றீங்களா? இல்ல முடிச்சிருங்க. சரி, இல்ல நேராவது என்ன செஞ்சிருக்கேன் எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நாங்க அப்புறம் கூட எப்படி செய்தி என்ன பண்ணுவீங்க போடுங்கன்னா அதெல்லாம் கூட கேட்டுக்கணும். என்ன பண்ணிடுங்க முடிச்சிருக்கேன்னு யாரோ சொல்றீங்க, முடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரியா? எனக்கு விளங்கச்சா விளையாட உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும் இல்லையா? உனக்கு விளங்கடிச்சா விளங்கலையான்னு அது எனக்கு தெரியும். அதனால உனக்கு விளங்குற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை நான் விட மாட்டேன். அது என்னுடைய பழக்கம். அதனால ஒரே சின்ன கண்ணை புரிய வச்சு மண்டையில ஏற்றி தான் அனுப்புவேன். சரியா? அங்க போட சொல்லிச்சுன்னா அது ஓம் பாடு. சரியா? ஏற்றி அனுப்புறது ஏன் வேலை, அங்க போய் தொலைக்கிறது அது ஓம் பண்ணாது, அதுக்கு மேலே நான் பொறுப்பு இல்லை. ஆனால் ஏற்றி தான் அனுப்புவேன், அது கூட அனுப்ப மாட்டேன். சரியா? இப்போ என்ன சொல்ல விரும்புறாரு? ஏன் அந்த ஆள் சிதறடிக்கப்படுது? அப்ப இது 4ஆம் வசனம் சொன்னாரு, இனி காணாமல் போவது, நீ அந்த ஆடு என்ன செய்ய தொலைஞ்சு போகாதன்ற இல்லையா? அப்ப 2ஆம் வசனம் என்ன, அந்த ஆடு தொலைஞ்சு போச்சு இல்ல? ஏன் தொலைஞ்சு போச்சு? இருக்க வேண்டியவர் கூட இல்ல. ஏன் கூட இல்ல? இருக்க கூடாதவங்களோட நீ இருக்கிற, அதனால இருக்க வேண்டியவர் உன்னோட இல்ல. சரியா? இதை நீங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்டுங்களோட கிளியரா நீங்க பார்க்கலாம். இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா? இப்ப இவனுக்கு அவனை பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் அவன் கூட இவனுக்கு என்ன வரும்? அப்படியே முறுக்குவான் பாத்தியா, திருப்புவான் பாத்தியா? நீ அவனோட போயிட்டு இல்ல, என் கூட என்ன செய்யாத, பேசாத, என் கூட பேசாத, எனக்கு ஒண்ணும் பண்ணாத, அப்படி திருப்புவான் பாத்தியா? இதான் அவருன்னு சொல்ற. என்னது? நீ அவன்கிட்ட போயிட்டு இல்ல, என்கிட்ட என்ன செய்யாத, என்கிட்டயே நான் உங்ககிட்ட வர மாட்டேன், நீ வந்தவங்க நான் என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன். அவர் வராம போறத ஆடு என்ன பச்சா சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப சிதறடிக்கப்பட உண்டாச்சு, பயம் வந்துச்சு, கலக்கம் வந்துச்சு, காணாம போச்சு. இது 3ம் நடக்காம இருக்கணும்னா நான் உன் கூட இருக்கணும். நான் உன் கூட இருக்கணும்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். முதல்ல என்ன சொல்ற? நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இல்லையா? 3ஆம் வசனம் என்ன? திரும்பவும் அதன் தொழுவத்துக்கு நான் என்ன செய்வேன், அதை கொண்டு வருவேன். அடுத்த வசனம் தொழுவத்தை கொண்டு வருவேன், அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை இருக்க வேண்டியவரோடு நீ இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்திலும் இருக்கணும், இருக்க வேண்டியவர்களோடும் இருந்தா இருக்க வேண்டிய நான் உங்க கூட இருப்பேன். 3ஆம் வசனத்தோட முடிச்சிடல, 4ஆம் வசனம் திரும்ப ஆரம்பிக்கிற. எப்படி ஆரம்பிக்கிறா? அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை அவர்கள் மேல் நான் என்ன செய்வேன். அப்ப மேல இருந்தவங்க அவன் ஏற்படுத்தப்பட்டவங்க இல்ல. 2ஆம் வசனம் சொல்றாரு, என்ன ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்றாரா? மேய்ப்பன் சொல்லிட்டாரா? 4ஆம் வசனம் என்ன சொல்றாரு? அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை அவைகள் மேல் நான் என்ன செய்வேன். அப்ப இந்த ஆடை மேய்க்கிறவங்களே வேற, இந்த ஆடு இப்ப மேய்க்கப்படுகிறது வேற. புரியுதா சொல்றது? இப்ப 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இந்த ஆடுகள் என்ன செய்து மேய்க்கிறாங்க இல்லையா? அந்த ஆடு நினைச்சிருக்க என்ன நினைச்சிருக்கோம், இவங்க தான் நமக்கு சரியான மேய்ப்ப நினைச்சிருக்க இல்லையா? ஆண்டவர் சொல்ல, இல்ல உன்னை மேய்க்கத்தக்கவர்களை நான் என்ன செய்வேன். அப்ப தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களும் உண்டு, தேவனால் ஏற்படுத்தப்படாதவர்களும் உண்டு இல்லையா? அப்ப இந்த ஆடு எங்க இருக்கணும்? ஒன்னு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், 2வது இருக்க வேண்டியவர்களோடு கூட இருக்கணும். இது ரெண்டும் எந்த ஆட்டுக்கிட்ட இருக்குதோ அந்த ஆட்டோடு கூட தான் தேவன் இருப்பார். அந்த தேவன் இருந்தா அந்த ஆடு 3 பாதிப்பை சந்திக்காது, 2 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். புரிஞ்சுங்களா? சரி, இதுக்கு மேல நேரம் எடுக்க முடியாது, நான் முடிச்சிருவேன். சரியா? எனக்கு கடைசி ஸ்டெப்பை முடிச்சிடு. இருக்க வேண்டியவர்களோடு, இருக்க வேண்டிய இடத்துலையும் இரு, இருக்க வேண்டியவர்களோடு இரு, அப்பதான் நான் உன் கூட இருப்பேன். அப்பதான் அப்ப இருக்கக்கூடாத இடத்துல நீ இருந்தாலும் நான் உன் கூட இருக்க முடியாது, இருக்கக்கூடாத நபரோடு இருந்தாலும் நான் உன்னோடு இருக்க முடியாது. இதை 2ஐயும் மாத்தி இருக்க வேண்டிய இடத்துல இரு, அதின் தொழுவத்துக்கு நான் கொண்டு வருவேன். எது தொழுவத்துக்கு? அப்ப அந்த ஆட்டுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு தொழுவம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஆட்டுக்கு பிடிச்ச தொழுமை இல்ல, ஆட்டுக்கு குறிச்ச தொழுவம். ஆட்டுக்கு இன்னைக்கு ஆடுகளுக்கு பிடிச்ச தொழுவம் நிறைய இருக்கும் இல்லையா? ஆடுகளுக்கு என்ன இருக்கும்? பிடிச்ச தொழுவம் நிறைய இருக்கும். ஆடுகளுக்கு
பிடிச்ச தொழுவும் நிறைய இருக்கும், ஆனா குறிச்ச தொழுவும் ஒண்ணுதான். நிறைய பிடிக்கும், ஆனா குறிச்சது ஒண்ணுதான். உன்னை பிடிச்ச ஸ்தலத்துல வைக்கல, குறிச்ச ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து அந்த பிடிச்ச ஸ்தலத்துக்கு நீ வந்தாதான் கர்த்தனோட கூட இருக்க முடியும். நம்ம ரெண்டு என்ன, பிடிச்சவங்களோடு இல்ல, குறிச்சவங்களோடு கூட இருக்கணும். பிடிச்சவங்களோடு இல்லாம குறிச்சவங்களோடு கூட இருக்கணும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும், உன்னோடு கூட இருக்க முடியும். நான் உன் கூட இருக்கேன்னா இதை ரெண்டையும் நீ செய்யணும். என்ன செய்யணும்? பிடிச்ச இடத்தை விட்டுட்டு குறிச்ச இடத்துல இரு, இல்லையா? ரெண்டாவது என்ன, பிடிச்சவர்களை விட்டுட்டு குறிச்சவர்களோடு இரு. இதை ரெண்டையும் நீ செஞ்சிட்டுனா தேவனாகிய நான் உன்னோடு இருப்பேன். உன் கூட இருந்தன்னா 3 பாதிப்பை நீ சந்திக்க மாட்ட, 2 ஆசுவத்தை நீ சந்திப்ப. இன்னைக்கு பார்க்கிற அந்த பிரச்சனைகளையும் இந்த போராட்டங்களையும் இன்னைக்கு பார்க்கிறத இனி பார்க்க மாட்டேன். இன்னைக்கு பார்க்கிற தீமையான காரியங்களை இனி என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அப்ப தீமை பார்க்கணும், எதை பார்ப்பேன்? நன்மையான காரியங்களை பார்ப்பேன். எது நன்மை? இருக்கிறதாகவே இருக்கிறது நன்மை, இருக்கிறது பெருகுவது நன்மை. இதை ரெண்டையும் நான் பார்க்கணும்னா நான் 2 கதை செய்யணும். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்க வேண்டியவரோட கூட இருக்கணும். இதை ரெண்டையும் செஞ்சுனா தேவன் என்னோட கூட இருப்பா. அவர் இருப்பாருன்னா 3 பாதிப்பை நான் பார்க்க மாட்டேன், 2 ஆசுவத்தை நான் பார்ப்பேன். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. சொல்லுங்க, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. அதான் மோசே மூலமா ஆண்டவர் சொன்னார், இன்று பார்க்கிற எகிப்தியனை இனி என்றைக்கு நீ பார்க்க மாட்ட. எரேமியா மூலமா ஆண்டவர் சொல்றார், இனி பயத்தையும் கலக்கத்தையும் காணாமல் போவதும் உன் வாழ்க்கையில இருக்காது, உன் வாழ்க்கையில இருக்காது. அப்ப எது இருக்கு ஆண்டவரே? இருக்கிறது அப்படியே இருக்கும், இருக்கிறது பெருகும். இருக்கிறது இருக்கும், இருக்கிறது பெருகும். இதுவரைக்கும் நீ பார்த்த தீமைய இனி பார்க்க மாட்ட. இதுவரைக்கும் நீ பார்த்த தீமைய நீ பார்க்க மாட்ட. அந்த தீமை நீ பார்க்காம இருக்கணும்னா இன்னைக்கு ஒன்று செய், பிடிச்ச இடத்தை விட்டுட்டு குறிச்ச இடத்துல இரு. எப்ப இருக்க முடியும் தெரியுமா? அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது தான் இருக்க முடியும். விருப்பமான நேரத்தில் அந்த ஆடு வர முடியாது, அழைக்கிற போது அந்த ஆடு வரும். தனக்கு விருப்பமான நேரத்தில் அந்த ஆடு வரக்கூடாது, அழைக்கப்படுகிற நேரத்தில் அந்த ஆடு வரும். துரத்தப்பட்டு இருக்குது, மேய்ப்பன் தேடி போறார், அந்த ஆட்டை அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அந்த ஆடு அந்த மேய்ப்பனுக்கு பின்னாடி வருது. அந்த ஆடு தான் அந்த தொழுவத்துக்கு வர முடியும். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடு தான் தொழுவத்துக்கு வர முடியும். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடு தான் அந்த மேய்ப்பனோடு கூட இருக்க முடியும். அப்பதான் அந்த ஆடு இருக்கிறது இருக்கும், இருக்கிறது பெருகும். ஒரு பெருக்கத்தை பார்க்கணும் விரும்பினா இருக்க வேண்டிய இடத்துல இரு, இருக்க வேண்டியவர்களோடு இரு. இதை ரெண்டையும் நீ என்னைக்கு விடுறையோ அன்னைக்கு 2 வசனம் ரொம்ப ஆபத்தான வசனம். துரத்தப்படுகிறதும் பீருண்டு போகிறதும் நசல் கொள்ள வைக்கிறதும் கண்டுக்காம போக வைக்கிறதும் நடக்கிற சம்பவம் தான் 2வது வசனத்தில் எழுதப்படுகிறது. அந்த ஆடு பீறப்படுகிறது, அந்த ஆடு துரத்தப்படுகிறது, அந்த ஆட்டுடைய கூக்கள் பெரிதாக இருக்கிறது, அந்த ஆட்டுக்கு கலக்கம் இருக்குது. துரத்தப்பட்ட ஆடுக்கு தான் கலக்கமும் பயமும் காணாம போகிறதும் துரத்தப்பட்ட ஆட்டுக்கு தான். அதான் சொல்றார், இனி உனக்கு அப்படி இருக்காது. இருக்கக்கூடாதுன்னா இருக்க வேண்டிய இடத்துல இரு, இருக்க வேண்டியவர்களோடு இரு. பிடிச்சவங்களை விடு, குறிச்சவங்களோடு இரு. பிடிச்சவங்களை விடு,
குறிச்சவங்களோடு இரு. எனக்கு பிடிச்சவங்க தான் இருப்பேன்னா அது வாம்பாடு. ஒரு நாள் நீ பெருக்கத்தை பார்க்க முடியாது. ஏன்? இருக்கிறதையே பார்க்க முடியாது. நீ பெருக்கத்தை பார்க்கறது அப்புறம் இருக்கிறதே நீ பார்க்க முடியாது. இனி ஏன் நான் இருக்கிறதே என்னால் பார்க்க முடியலன்னா குறிச்சவங்களோடு இல்லை, பிடிச்சவங்களோடு நான் இருக்கிறேன். குறிச்சவங்களோடு நான் இல்லை, பிடிச்சவங்களோடு இருக்கிற கதை தீர்க்கமா சொல்றார். ஏன் நீ ஒரு பெருக்கத்தை உன்னால பார்க்க முடியல தெரியுமா? ஏன் வாழ்க்கை இன்னைக்கு பெருக்கம் இல்லை தெரியுமா? இன்னைக்கு ஏன் நீ பெருகி வரல தெரியுமா? பிடிச்சவங்களை பிடிச்சு நிக்கிற, குறிச்சவங்களை விட்டுட்ட. யாருக்கோ தீர்க்கமா சொல்றார். பிடிச்சவங்களை தான் இருக்க பிடிச்சு நிக்கிற, உனக்கு குறிச்சவங்களை நீ விட்டுட்ட. அதனுடைய விளைவு தான் இருக்கிறது இல்லாம போயிட்டே இருக்கு. இருக்கிறது இல்லாம போயிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றா, இன்னைக்காவது பிடிச்சவங்களை விட்டுட்டு குறிச்சவங்களோடு இரு. இருக்கிறதும் இருக்கும், இருக்கிறதும் பெருகும். இதையும் கேட்டு நான் பிடிச்சவங்களோட தான் இருப்பேன்னா அதுக்கு மேலது ஓம்பாடு, அதுக்கு மேலது ஓம்பாடு. எனக்கு பிடிச்சவங்களை விட குறிச்சவங்க தான் முக்கியம்னு பிடிச்சவங்களை விட்டுட்டு குறிச்சவங்களை பிடிப்பாயானால் இருக்கிறதும் இருக்கும், இருக்கிறதும் பெருகும். இன்னைக்கு பிடிச்ச இடமா குறிச்ச இடமா? பிடிச்சவங்களா குறிச்சவங்களா? இந்த 2 கேள்விகள் என்ன பதில் சொல்ல போறேன்? உனக்கு முன்னாடி வைக்கிற 2 கேள்வி. பிடிச்ச இடமா குறிச்ச இடமா? 2வது கேள்வி, பிடிச்சவங்களா குறிச்சவங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இந்த பதில்ல தான் உனக்கு இருக்கிறதும் உனக்கு பெருகிறதும் கர்த்தர் கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு சரியான பதில் நம்மளால சொல்ல முடியல, ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க முடியலன்னா இருக்கிறது போகிறதையும் பெருக்க சதறப்படுகிறதையும் தடுக்க முடியாது. நீ ஒரு நாள் பெருக்கத்தை பார்க்க முடியாது. பெருக்கத்தை பார்க்கணும்னா இதை 2க்கு ஒரு சரியான பதில் இன்னைக்கு நம்ம இடத்துல வேணும். 2க்கு சரியான பதில் நம்ம இடத்துக்கு வேணும். பிடிச்ச இடமா குறிச்ச இடமா? பிடிச்சவங்களா குறிச்சவங்களா? என்ன பதில் சொல்ல போற? அந்த பதில தான் உன் பெருக்கமே அடங்கியிருக்கு. நீ தொடுக்கிற அந்த பதில தான் உன் பெருக்கமே அடங்கியிருக்கு. இருக்கிறது இல்லாம போகணும்னு நினைச்சாலும் சரி, இருக்கிறதும் இருக்கணும், இருக்கிறதும் பெருகும் நினைச்சாலும் இதுக்கு சரியான பதிலை சொல்லிடு. பரிசுத்த பிதாவே, எந்த நபர்கள் எப்படி பதில் எடுக்கிற முடிவெடுக்கிற உமக்கு தெரியும். இவங்க எடுக்கிற முடிவுகளை வைத்து, இவங்க சொல்லுகிற பதிலை வைத்து நீர்வழி ஆஸ்வதிக்கணும். யாரெல்லாம் எனக்கு பிடிச்ச இடத்தை விட குறிச்ச இடம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு பிடிச்சவங்களை விட குறிச்சவங்களை முடிவெடுக்கிறாங்களோ அந்த நபர்களை இந்த காலை விளக்கத்தை ஆசீர்வதிக்கணும். இருக்கிறது இல்லாம போகக்கூடாது, இருக்கிறது பெருகணும். இந்த நாளுக்கு பிறகு ஒரு பெருக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். இந்த நாளுக்கு பிறகு ஒரு பெருக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். அது எல்லா விதத்திலும் ஒரு பெருக்கத்தை இவர்கள் பார்க்கணும். இதையும் கேட்டு சரியான முடிவெடுக்காத நபர்களை நீ எப்படி ஆஸ்வதிக்கிறோமோ அது உம்முடைய விருப்பம். ஆனா சரியான முடிவெடுத்தவர்களை இந்த நாளுக்கு பிறகு ஒரு பெருக்கத்தை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். நீர் ஆசீர்வதிச்சது ஆகும் என்று உம்மை நான் நிர்பந்தப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நான் நிர்பந்தப்படுத்துகிறேன். உம்முடைய ஊழியக்காரன் உம்மை நான் நிர்பந்தப்படுத்துகிறேன். நீ செய்ததான் ஆக வேண்டும் என்று நான் நிர்பந்தப்படுத்துகிறேன். சரியான முடிவை எடுத்தவர்களுக்கு நீர் ஆசீர்வதிச்சுதான் ஆக வேண்டும். இவர்களை பெருக பண்ணிதான் ஆக வேண்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் நான் நிர்பந்தப்படுத்துகிறேன். உம்மை நான் நிர்பந்தப்படுத்துகிறேன். அப்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு நீர் காத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் எங்க கூட இருக்கட்டும், இருக்கிறதும் இருக்கணும், இருக்கிறதும் பெருகட்டும் என்று உடைய ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். கரம் கூட இருக்கட்டும், நடத்தும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்துகிறோம். குறைகளை குற்றலை மன்னிங்க, இன்னும் செம்மையா செய்வதற்கு கிருபைகளை தந்து எங்களை காத்து ஆசீர்வதியும். தேவ கரம் எங்க கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.